சார் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது 2024 பாஜக வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமர் ஆனா 2029 எலெக்ஷன் இதுக்கப்புறமா இந்தியாவில் எலெக்ஷன் நடக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமாக சில பேர் பேசுறதெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்லுவாங்க? இல்லை சார், இந்த விஷயத்த சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2019 பாஜகவோட எம்பி சாக்ஷி மகாராஜ் தான் சொல்லியிருந்தார். இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல பிஜேபியோட நெக்ஸ்ட் பார்ட்னரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? கூட்டணின்னு சொல்றதே கன்வீனியன்ஸ்க்காக தான். அப்போ கட்சின்றது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் கேமுக்காக தான் கூட்டணி. இந்த கூட்டணி எவ்வளோ ஜெயிக்குது அப்படின்றது. இன்னும் நீங்கள் வந்து நாம் தமிழர் போன்ற கட்சியெல்லாம் சொன்னால் அது சரி வராது. நீங்கள் கம்பேர் பண்ணுறது திமுக கம்பேர் பண்ணுங்க. ஆனால் நான் பீகாரின் நலனுக்காக நான் வந்து பிஜேபியோட கூட்டு சேர்கிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் பிஜேபி இவ்வளோ நாளாக பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமாரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாஜக இது மாதிரி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறதோ இல்லை மற்ற கவர்மெண்ட் கலைச்சி அந்த முதல்வர்களை வாங்கிக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, அதெல்லாம் கேட்காது. இப்போ இது நீங்கள் எங்கிட்ட கேட்குறது என்ன விதத்தில் நியாயம்? சார் ஆனால் இப்போ அந்த சாதனைகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. எங்கே உயர்வு? நாதஸ்மய நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் ஃபீவர் எல்லாருமே தான் அடிச்சு துரத்திட்டு இருக்கு. இப்போ நம்ம யார் நேர்காணல் செய்ய வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருமே இப்போ எலெக்ஷன் நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக களமிறங்கி இருக்கிறார்கள். எங்களுடைய கிளை குழு, அதாவது பூத் கமிட்டி என்பது மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களாகவே இதற்கான பணியை துவங்கி இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் கடந்த 2-3 வருடங்களில் எங்களுடைய அமைப்பு பணியின் கிளை அளவில் நாங்கள் வந்து எங்களுடைய இயக்கத்தை அமைப்பை பலப்படுத்துவதற்காக பல பணிகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த பணி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசியல் இல்லாது அமைப்பு பணி, அதனால் சிறப்பான முறையில் செஞ்சிருக்கிறோம். நம்ம அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். சார் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது 2024 பாஜக வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமர் ஆனா 2029 எலெக்ஷன் இதுக்கப்புறமா இந்தியாவில் எலெக்ஷன் நடக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமாக சில பேர் பேசுறதெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? இல்லை சார், இந்த விஷயத்த சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2019 பாஜகவோட எம்பி சாக்ஷி மகாராஜ் தான் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வேளை இது மாதிரி எலெக்ஷனே வராதுன்னு சொன்னால் அது முட்டாள்தனமானது தான். யார் சொல்லியிருந்தாலும் அதுதான். ஜனநாயக நாடுங்க இது. நம்ம எல்லாருமே வந்து ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். நீங்கள் சொல்கிறீங்க யார் சொல்லியிருந்தாலும் அவங்க, ஆனால் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல் யாராவது சொல்லியிருந்தால் தவறு தான், முட்டாள்தனமான கருத்து தான். தேர்தல் எப்படி வராது இருக்கும்? எப்படி வருங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. முழுமையான சுதந்திரம் நம்ம நாட்டில் அது இந்த 10 வருடங்களில் தான் இருக்குது. எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்க்குறீங்க. திடீர்னு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்குது, திடீர்னு இமாச்சலில் காங்கிரஸ் ஜெயிக்குது, பார்த்து தான் இருக்கும். திமுக அங்கே ஜெயிக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் நாங்கள் வந்து வெறும் 4 சீட்டில் இருக்கிற அலையன்ஸோட தான். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சர்வாதிகாரம் பண்ணுச்சு தான் இன்றைக்கி எவ்வளோ சீட்டு இங்கே வந்துருக்கோம். ஆந்திராவில் எங்களுக்கு சீட்டே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் தெலுங்கானாவில் எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம்? சார் எதையாவது பேசணும்னா பேசும். இப்போ ஒடிசாவில் தொடர்ந்து பிஜு பட்நாயக் வந்து வெற்றி பெற்று வருகிறார். நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள். இவ்வளோ தானே விஷயம். நிச்சயமா சார். அப்படி நல்ல ஆட்சி கொடுக்க முடியாதவர்கள் எதையாவது பேசுவார்கள். ஓகே சார். இப்போ 2024 எலெக்ஷனில் பிஜேபியோட கேம்பெயின் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? கடந்த 10 வருட சாதனைகள் பாரதிய ஜனதா கட்சியில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகள் ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, வேலை வாய்ப்பிற்கு, சுகாதாரத்திற்கு, கல்விக்கு நம்ம எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்துறோம், கட்டமைப்பை எப்படி பெருக்கி இருக்கிறோம் என்பது போன்ற நம்முடைய மிகப்பெரிய சாதனைகளை, பொருளாதார ரீதியாக நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வளரப்போகிறோம் என்பது உட்பட பல்வேறு நம்முடைய சாதனைகளை சொல்லி நாம் வாக்குகளை கேட்போம். ஓகே சார். ஆனால் இப்போ அந்த சாதனைகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. எங்கே உயர்ந்துச்சு? இல்லை சார், இப்போ அந்த 100 ரூபாயில் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு இப்போ எவ்வளோ நாளாக இருக்குது?
ஏற்கனவே ஒரு 500 நாளா அதே ரேட்ல தான். 2 வருஷத்துக்கு மேலே அப்படியே தான் இருக்குது. அதான் சரி, ஏறக்குறைய 500 நாள்னு இந்த ஒரு கேப் தான். அப்புறமா பெட்ரோல் டீசல் எங்கே உயர்ந்துச்சு? லாஸ்ட் 2014ல இருந்த ஐ மீன் பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி இருந்த பிரைஸ்க்கும் இப்போ இருக்கிற பிரைஸ்க்கும் டபுள் தி ரேட் இருக்குல்ல. நீங்கள் குறைந்தபட்ச ஆதார விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% அதிகமாகி இருக்கிறது. நெல் ஆகட்டும் அல்லது கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரியான விளைபொருள் ஆகட்டும், விவசாய விளைபொருட்கள் ஆகட்டும், கோதுமை, இது மாதிரி எல்லாமே, சோளம், இது எல்லாமே 100%, 120% உயர்ந்திருக்கிறது. ஆனா வருமானம் யாருக்குமே அவ்வளவு 100% உயர்வில்லையே. இல்லைங்க, நீங்கள் வந்து குறைந்தபட்ச ஆதார விலை உயர்ந்துன்னு சொன்னாலே வருமானம் உயர்ந்ததான்னு அர்த்தம். இல்ல, அது எல்லாருக்கும் அது பரவலா எல்லாருக்கும் உறுதியாக வருமானம் உயர்ந்திருக்கிறது. இன்கம் இண்டெக்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். நீங்கள் எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும்? சார், நீங்கள் உங்களுக்கு வருவாய் உயரவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாட்டில் இருக்காது. நீங்கள் ஹங்கர் இண்டெக்ஸ் எடுத்துங்க, குறைவாக தான் இருக்குது, குறைஞ்சிருக்குது ஹங்கர் இண்டெக்ஸு. அப்போது வறுமை அப்படின்னு சொல்கிறது வந்து இல்லைன்னு சொன்னால் வருவாய் அதிகரித்திருந்தான்னு அர்த்தம். எப்படி நீங்கள் வருவாய் அதிகரிக்கலைன்னு சொல்லுவீங்க? ஹங்கர் இண்டெக்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேரிசன், இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் நான் பார்க்கல. ஆனால் போன வருஷமுமே இந்தியா ஒரு 2 ரேங்கோ 3 ரேங்கோ பின்னாடி போயிருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். சார், நீங்கள் யாரோ சொன்னதெல்லாம் வச்சுலாம் நம்ம பேசக்கூடாது. நம்முடைய நாட்டில் நாம் எடுக்கக்கூடிய ஆய்வுகளை தான் சொல்லணும். நீங்கள் எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு யாரோ வந்து ஒரு 1500 பேர்கிட்ட கருத்துக்கிட்டு இந்தியா 145 கோடி மக்களை வடக்கே ஒரு பாப்புலேஷன் மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு. நீங்கள் அதில் 1500 பேர்கிட்ட எடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுட்டுலாம் பேசினா அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி பார்த்தா 145 கோடி பேருக்குமே நம்ம ஸ்டாட்ஸ் எடுக்க முடியாதுல்ல. ஒரு எடுக்க முடியும், அந்த சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது, நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம், எடுக்க முடியும்னு சொல்கிறேன். சார் பாருங்க, நம்ம வந்து அகில இந்திய அளவில், மாநில அளவில், இப்போ நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா நான் வந்து நான் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ கல்லூரி இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்லூரி இருக்குது, நான் டீட்டெயில் லிஸ்ட்டு கொடுக்க முடியும். இந்த லிஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி சென்சஸ் வேறங்க. நீங்கள் சென்சஸ் எடுக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 2021 கோவிட் வந்ததுனால எடுக்கலை, அப்புறமா எலெக்ஷன் வந்ததுனால எடுக்கலை. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன்றது எப்படி செயல்படுது? மாநிலத்தினுடைய பாப்புலேஷன்லேருந்து துவங்கி எல்லா ஃபேக்டர்ஸையும் உள்ளே எடுத்துக்கிட்டு செயல்படுது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நிர்வாகம் எப்படி நடக்குது? ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு பிளாக்கில் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது, நீங்கள் இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. இப்போது உதாரணத்திற்கு இப்போ நான் வந்து சமீபத்தில் நீலகிரி சென்றிருந்தேன். அங்கே வந்து பிவிடிஜி என்று சொல்லப்படுகிற பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப், மிகவும் பின்தங்கிய பழங்குடியின மக்கள், இதுதான் வந்து இதுக்கு பவர். இது வரையில் அவங்க வீட்டுக்கு இது வரையும் கரண்ட் போனதே இல்லை. அப்போது மத்திய அரசாங்கம் 24,000 கோடி ரூபாய் செலவில் இந்த பிவிடிஜிக்கு பல சலுகைகளை அறிவித்திருக்கிறது. அவங்களுக்கு வீடு, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், அதில் இப்போ வந்து 500 கோடிக்கு மின்சாரம். ஸோ இதை வந்து பர்சனலாக நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு இயக்குநராக இருக்கிறேன். அப்போது எங்களுடைய அந்த நிறுவனம் தான் வந்து இதுக்கு வந்து நோடல் ஏஜென்சி. ஸோ நாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி அடிப்படை விஷயங்கள், வீடு, சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், அத்தனையுமே மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா இல்லைன்னா சேர்ந்திருக்கிறது. அதனால் நீங்கள் சும்மா ஏதோ பேசணுமேன்றது இல்லை. நான் சொல்வது என்னவென்றால், 2014 எத்தனை வீடுகளுக்கு, எத்தனை மக்களுக்கு வீடு இருந்துச்சு? இப்போ பல பேருக்கு வீடு இருக்குது. எத்தனை கோடி பேருக்கு வீடு வந்திருக்கு? 2014 மின்சாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% தான் வந்து வில்லேஜஸ் போயிருந்துச்சு. இன்றைக்கி 100% தாண்டிட்டோம். 80% அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நம்ம 80% அட்டைன் பண்ணியிருந்தேன். இல்லை, நான் இந்தியா ஓவரா. அதே மாதிரி ஜல்ஜீவனில் பார்த்தீங்கன்னா குழாய் மூலம் குடிநீர். ஓகே சார், இப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் ஏடிஎம் கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இன்னும் கூட்டணி என்பது தேர்தலுடைய அந்த நெருக்கத்தில் கூட்டணி முடிவாகும். சில கட்சிகள் வரும். அதனால் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு நன்றாக தெரிகிறது. மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க துவங்கி இருக்கிறார்கள். இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க துவங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் ஒரு சிறப்பான ஒரு எண்ணிக்கையை எட்டுவோம் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார்,
வட மாநிலங்களை தாண்டி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எவ்வளவு சீட்டுகள் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை நாம் சொல்ல முடியாது. அதனால தான் பெரும்பான்மையான இடங்கள் என்று நான் சொன்னேன். நம்ம பெரும்பான்மையான இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம். பல இடங்களில் நாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பலத்த போட்டியை அந்த யார் வெற்றி பெற அவர்களுக்கும் நாம் கொடுப்போம். ஏன்னா அந்த அளவிற்கு இதுவரையிலும் எங்களுக்கு அமைப்பே இல்லாத இடங்களில் கூட மக்கள் ஆதரவு அதிகமாக பெருங்கி இருக்கிறது. அந்த அந்த லெவலுக்கு நாம் வந்து எங்களுடைய பணியினை சிறப்பாக செய்திருக்கிறோம். தேர்தல் நெருங்குகிற காலத்தில் நம்ம கருத்து கணிப்பு பார்ப்போம். ஓகே சார். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த ஒரு சில நியூஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 தொகுதிக்கும் பாஜகவோட மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை கேட்டிருக்கு. 3 வேட்பாளர்கள் வந்து ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் கேட்டிருக்கின்ற மாதிரி நியூஸ் இருந்துச்சு. அது உண்மையா? இல்லை, அதெல்லாம் வந்து பத்திரிகையில் வர செய்தியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம பேச முடியாது. ஓகே சார். ஆனால் வேட்பாளர் தேர்வு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கிரவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, அந்த அந்த லெவல் இன்னும் வரலை. ஏனென்று சொன்னால் அதற்கு முதல்ல வந்து தேர்தல் அறிவிப்பு வர வேண்டும். அதனால் இப்போது வந்து இட் இஸ் டூ early அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்வது மிக ரொம்ப முன்னால் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை சார், ஆல்ரெடி பல கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் இன்னும் நீங்கள் வந்து நாம் தமிழர் போன்ற கட்சியெல்லாம் சொன்னால் அது சரி வராது. நீங்கள் கம்பேர் பண்ண திமுக கம்பேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி இது வரைக்கும் வேட்பாளர் தேர்வுலாம் இப்போ செய்வதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை. இல்லை, அதிமுகலையுமே தென்சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதெல்லாம் நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் பத்திரிகைகள் சொல்கிறத வச்சுட்டுலாம் பேசணும். அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பட்டியல் டெய்லி தான் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன இல்லை, பிஜேபி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஃபோர்காஸ்ட்டாக பிளான் பண்ணி வைக்கும் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி பண்ண முடியாது. எங்களது தேசிய கட்சி, அதனால் அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செய்வோம். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நேற்று பேசின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா பேசிகிட்டு இருக்கும்போதே எடப்பாடி எழுந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது உண்மை இல்லை, நான் இப்போ அங்கே இல்லையே, எனக்கு தெரியாதுல்ல. அவர் சொன்னார், அவ்வளோதான். அந்த கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட அப்பத்திலிருந்தே எடப்பாடிக்கு ஒரு மோதல் போக்கு இருந்துச்சுன்றதை காட்டுது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. 2 நாள் சமீபத்தில் கூட பிரதமருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் வந்து பிரதமருக்கு அடுத்த நாற்காலியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருந்தார்கள். நம்ம அப்படி சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக நடந்த ஒரு கடைசியாக நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆப்போசிட்டாக இந்தியான்னு ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த கூட்டணியிலிருந்து ஃபர்ஸ்ட் மேற்கு வங்கத்தோட முதல்வர் மம்தா பானர்ஜி நாங்கள் தனித்து போட்டிடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பஞ்சாப்ல பகவந்த் மான் நாங்கள் அங்கே தனியாக போட்டிடுறோம்னு சொல்லியிருந்தாரு. இவர் நிதிஷ்குமார் திடீர்னு ஆர்ஜேடியோட கூட்டணியிலிருந்து பிஜேபிக்கு ஆகிறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் மக்கள் விரோத போக்கை காங்கிரஸும் அங்கே ஆர்ஜேடியும் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் நிதிஷ்குமார் சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்த அளவிற்கு இவர்கள் செயல்படவில்லை, ஆனால் நான் பீகாரின் நலனுக்காக நான் வந்து பிஜேபியோட கூட்டு சேர்கிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் பிஜேபி இவ்வளோ நாளாக பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமாரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த கூட்டணி அங்கே அந்த மாநிலத்திற்கு இப்போது காங்கிரஸ், ஆர்ஜேடி, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3ம் மிக மோசமானவை. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடன் ஏற்கனவே இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் தான் செய்த அந்த சில விஷயங்களை எங்களுக்குள் இருந்த மனக்கசப்பை அகற்றிவிட்டு வந்திருக்கிறார் என்னும்போது நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இது மாதிரி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறதோ இல்லை மற்ற கவர்மெண்ட் கலைச்சி அந்த முதல்வர்களை வாங்கிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல, அது இங்கே எப்படி அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் என்ன பண்ணோம்? நிதிஷ்குமார் வெளியே வர்றாரு, அவ்வளோதானே. இல்லை, ஒரு வெளியே வந்து பழைய கர்நாடகாவில் காங்கிரஸும் செய்யாததா? மக்கள் வந்து காங்கிரஸுக்கு எதிராக தான் வாக்களித்தார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? தேவகவுடா கட்சியோடு அவங்க இது பண்ணாங்க. இது மகாராஷ்டிராவில் பிஜேபியும் சிவசேனை சேர்ந்து தான் போட்டிக்கிட்டது. ஆனால் காங்கிரஸ் வந்து சிவசேனை எடுப்போம். அதெல்லாம் கேட்காது. இப்போ இது நீங்கள் எங்கிட்ட கேட்குறது என்ன விதத்தில் நியாயம்? சரி, இப்போ திருப்பி ஆனால் 2 இடத்துலையும் இப்போ பிஜேபி தான் இல்லைங்க. இப்போ பிஜேபி பவர்னா நிதிஷ்குமார் ஆதரவை கேட்கிறார், கொடுக்குறோம், அவ்வளோதானே. அங்கே 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 இருக்கிற பிரச்சனைனா நிதிஷ்குமார் மீது நாங்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை. ஆனால் ஆர்ஜேடி, காங்கிரஸ் ஊழல் மிகுந்த கட்சிகள். அதனால் பீகாரின் நலனுக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது முதல்ல வருதில்லை. அதனால் அது செய்கிறோம். மாநிலத்தில் ஒரு கூட்டணியும் சென்ட்ரல் எலெக்ஷன் வரும்போது சார் அதெல்லாம் நாம் உருவாக்கிக்கிட்ட விஷயம். நீங்கள் அதை புரிஞ்சுங்க. நாம் முதல்ல இந்த கூட்டணின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவர் கன்வீனியன்ஸ். கூட்டணின்னு சொல்கிறதே கன்வீனியன்ஸுக்காக தானே. அப்போ கட்சின்றது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் கேமுக்காக தானே கூட்டணி. இந்த கூட்டணி எவ்வளோ ஜெயிக்குது அப்படின்றது, எத்தனை பேர் ஆதரவு, அது உங்களுடைய கன்வீனியன்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகலை, 100 ரூபா பொருள் என்கிட்ட 100 ரூபா இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்? 100 ரூபா வாங்கிட்டு தான் விற்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க?
சரிங்க ஒரு 3 மாதமாக கொடுல 4 மாதமாக 25 ரூபா கொடுங்க, அதுக்கு பேர் என்ன? எப்படியாவது நீங்கள் வைக்கணும், கன்வீனியன்ஸு. ஆனால் அது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறது அவ்வளோதான். ஓகே. கன்வீனியன்ஸு அலையன்ஸுன்றதே கன்வீனியன்ஸ் தான். இப்போ நேற்று என்ன இருந்துச்சு பீகாரில், அந்த அலையன்ஸ் என்னாச்சு? உடஞ்சி இங்கே பிஜேபி கவர்மெண்ட் 45, இவர் 73, எனக்கு வேணாம். ஆனால் இதே ஒரே கட்சி 125 சீட் இருந்துச்சுன்னா ஆட்சி எப்படி வரும், எப்படி மாறும்? இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பிஜேபியோட நெக்ஸ்ட் பார்ட்னராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் வந்து இணையும் என்று நான் நம்புகிறோம். வரக்கூடிய காலம்தான் அதை சொல்லும், யார் யார் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, யார் வரப்போகிறாங்க, யார் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அமைப்பு மிக பலமாக இருக்கிறது. அதனால் யார் வந்தாலும் அவர்களோடு, வராவிட்டாலும் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நன்றி. நன்றி. தேங்க்யூ.